பிஹேனி நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு. மொரவிவ பகுதியில் பயிரிடப்பட்ட நிலத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க பயன்படுத்தப்பட்ட அனுமதியற்ற மின்சார கம்பி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மொரவிவ பகுதியைச் சேர்ந்த 57 வயதானவர் ஆவார். உயிரிழந்த நபரே இந்த மின்சார கம்பியை பயன்படுத்தியுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மொரவிவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 2026 ஏப்ரல் 28 இன்றைய தினம் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடைபெற்று வரும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் 2026 ஏப்ரல் 28 இன்றைய தினம் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தமை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து, 34 பேர் காயம், சாரதி கைது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 34 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து 2026 ஏப்ரல் 28 இன்றைய தினம் காலை 7:40 மணியளவில் பொகவந்தலாவ கெம்பியன் பகுதியில் இருந்து பொகவந்தலாவ நகரை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதாக பொகவந்தலாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பொகவந்தலாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுபோன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிஹேனி நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் பிரியவதனா யோகேஸ்வரன். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.